எங்களோட சமுதாயம் உருவாக்கி விடுற சில தவறுகள் அல்லது சில பிழைகள் இன்றைக்கு எவ்வளவு தூரம் வந்து நிற்குதுன்னு பாருங்கள். எங்களோட சமுதாயமே கேவலப்படுற அளவுக்கு வந்து நிற்குது. காலங்காலமாக தமிழ் மக்கள் கடந்து வரும்போது செய்கிற சின்ன சின்ன பிழைகள் தான் எங்களுக்கு தலைடியாக வந்து சேர்றது. அதுதான் எங்களோட யுத்தம் கூட எங்கள் இட்டப்பனால் இவ்வளோ பிரச்சனை வந்தது. அதே மாதிரி தான் அடுத்தது இஞ்சாலோட கிளம்பி வருது. அதை விட இந்த செவ்வந்தி என்ற பிரச்சனை எங்களோட இளைஞர் சமுதாயம் யோசிக்க வேண்டிய பிரச்சனை. இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எதிர்காலத்தில் இதே மாதிரி சில வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யும்போது பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அர்ச்சுனா சாவகச்சேரியை வந்து எல்லாரும் பிள்ளை சொல்லாதீங்க. என்னென்னா சாவகச்சேரின்றது வந்து ஈழ தேசத்தில் இருக்க ஒரு இடம். அந்த இடத்துலேருந்து பல போராளிகள் வந்து உங்களோட விடிவுக்காக போராடினவர்கள். இன்றைக்கு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கும் அவர்கள் அந்த காலத்தில் செய்த சில நன்மைகள் தியாகங்கள் தான் அதுக்கு காரணம். ஸோ அதால் வந்து இந்த இப்படியான ஒரு வானாப்பீனாவை பெற்றதுக்காக சாவகச்சேரியை நீங்கள் வந்து பிள்ளை சொல்ல வேண்டாம். இப்போ இந்த வானாப்பீனா வார்த்தை பிரியவங்க தவறாக இருக்கிறன்னு சொல்லி நினைக்கிற ஆன்டிமேர் வந்து, அதாவது அர்ச்சுனாக்கு கீழே மேலே கழிவு ஒரு ஆன்டிமேர் வந்து தயவு செய்து என்ற கொமெண்ட்ஸில் போட வராதீங்க. நான் வித்தியாசமான ஆள், நான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கேன். ஆம்பளை கொமெண்ட்ஸ் போட்டாலும் அவனுக்கு பரவாயில்ல, அவனை வேலை வெட்டியில் குடிச்சு போட்டு செய்வாங்க. ஆனால் பொம்பளையில் வந்து தேவையில்லாமல் கொமெண்ட்ஸ் போடாங்க. என்னென்னு சொன்னால் உங்களுக்காக தான் நான் கதைக்கிறேன். சரியோ? அப்படி நீங்கள் போட்டிங்களா இருந்தால் யூடியூப்பில் ஆரண்டு தெரியாதவரெண்டு தெரியாதில்ல, அது என்னட்ட சரி வராது. அதை மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. அதுக்கு காசு செலவழிக்க வேண்டியவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடும், பிரச்சனை இல்லை. அர்ச்சுனான்றது வந்து ஒரு தமிழ் பிரதிநிதி என்று சொன்னால் இப்படி இருக்கணும்னு சொல்லி முதல்ல அவனுக்கு ஒரு 6 மாதம் இல்லாட்டி 1 வருஷம் இலங்கை அரசாங்கம் கிளாஸ் கொடுக்கணும். இல்லாட்டி அவன் அப்பன் ராஜபக்சட்ட போயிட்டு சரி கிளாஸ் எடுக்கணும். அவன் அப்பன் ராஜபக்சண்டா அவனை எப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஓகே. அடுத்தது வந்து ஒரு பாராளுமன்றம்ன்றது தமிழர்களோட வாழ்க்கையில் ஒரு இன்றியமைய ஒரு இடம் அல்லது இருப்பிடம் என்று சொல்லலாம். என்னென்னு சொன்னால் அதில் இருக்கிற ஒரு சில அதிகாரங்களை வச்சு கொண்டு தான் எங்களுக்கான உரிமைகளையும் கதைக்க முடியும். அது ஒரு காலத்தில் கதைச்சார்கள், ஒரு காலத்தில் கேட்டார்கள். எல்லாம் 13 தொங்கி கொண்டு கடைசியாக தமிழ் விடுதலை புலிகளும் இல்லாமல் போனப்போ அதெல்லாம் அப்படியே கைவிட்டாச்சு. அந்த பாராளுமன்றத்தை வச்சு பல பத்துக்களை குவிச்சிட்டினான். பேச்சுவார்த்தையில் நடத்தி கைமாத்தில் வாங்கி ஊழல்கள் வாங்கி கையூட்டல் வாங்கி குமிச்சிட்டினான். அப்படி இவன் இருந்தாலும் பரவாயில்ல, இவன் வந்து என்னென்னு சொன்னால் தமிழர்களுக்கு இடையில் ஒரு சாபக்கேடு மாதிரி ஒரு விஷக்கிருமி மாதிரி திரியிறான். சரியோ? ஒரு காலத்தில் எல்லாருமே ஒரு காமெடியை தான் பார்த்தது. சரி, அவனுக்குன்னு சொல்லி ஏதோ ஒன்று உருவாக்க பார்க்குறான். சரி, திரியேட்டு மட்டும் போட்டு. ஆனால் அவனோட இருக்கிற அந்த தங்கமோ பித்தளை கூட யோசிக்குதில்லை. இவன் இவ்வளவு இழிவான ஒரு நபர். நாளைக்கு எனக்கும் இவனை எதிரியாக வந்தால் என்னென்னலாம் செய்வான், இனி என்னென்னத்தை எடுத்து வச்சானோன்னு தெரியாது. அது அவனுக்கு தான் தெரியும், அவளுக்கு தான் தெரியும். அதே போல் அவனுக்கு முட்டு கொடுக்குற இந்த பொம்பளைகள் இவ்வளவு கதைச்சும் இல்லை அவன் நல்லம்னு சொல்லிக்கொண்டு இந்த கொமெண்ட்ஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா? எங்களோட சமுதாயம், அதாவது தமிழ் பெண்களுக்கே கேவலம் நீங்கள் செய்கிற செயல். இவ்வாறான ஒரு இழிவானவனுக்கு நீங்கள் இன்றைக்கு இந்த சோசியல் மீடியாவில் ஒரு பெண்ணோட கோலக்காச்சோ இல்லை ஒரு பெண்ணோட ஃபோட்டோ எடுத்து பேக் ஐடி போட்டு அவளை அப்படி கேவலப்படுத்தி இப்பள கேவலப்படுத்தி செய்கிறவனை விட இவன் ஒரு பச்சை கேவலம் கட்டான். விளங்குதா? பொம்பளையில பற்றி என்னென்னலாம் கதைக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தமிழனா பிறந்தனே உங்களுக்கு திராணி இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரன் நன்றி சொல்லன்னு சொன்னால் அது ஆம்பளை மட்டும் இல்லையா, அந்த பொம்பளையும் கேவலப்படுத்துகிறான். அந்த பொம்பளையில வாழ்க்கையை கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு கதை. அப்போ மொத்த தமிழின பெண்களுக்கும் கேவலம். தமிழின பெண்கள சாதனைகள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன நான் இன்றைக்கு இந்த இடத்துல உயிரோடு நிற்கிறதுக்கும் தமிழின பெண்கள் காரணம். ஒரு சில பேருக்கு தெரியலாம். வரலாறு நிறைய இருக்குது. பெண்கள வீரம் கௌரவம், அதுவும் இப்போ தான் கிட்டடியில் தமிழில் பெண்கள் எழுச்சி நாள் வந்து போனது. இந்த துண்டுக்குள்ளே இவனு இப்படியெல்லாம் கேவலாம் கதை கேட்கல. நீங்கள் எல்லாரும் விட்டுட்டு இருக்கிறீங்கள் என்று தான் எல்லாரும் கேள்வியும். அப்போ சந்துருவானா நீங்களும் இதை பற்றி எதுவும் சொல்லுங்கன்னு சொன்னால் நான் என்னத்தை சொல்கிறேன்? இந்த லூஸை பற்றி கதைச்சா கோவம் வரும், தூசணம் வரும், வாயில் கண்ட மாதிரி கதைக்க வரும். எங்களோட அந்த நிலையை வந்து நாங்கள் தடுமாற விட்டுருவோம். வார்த்தை பிரிவங்கள் வித்தியாசமாக இருக்கும். அப்போ இப்படியான ஒரு சூனியத்துக்கு ஓட்டு போட்ட சனம், அதாவது 17,000 27,000 சொல்லி கொண்டிருக்கீங்களே இந்த பஞ்ச பரதேசிய பாராளுமன்றத்துக்கு அனுப்புறது, போட்ட சனத்துக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. இவனை அடுத்த எலெக்ஷனில் வரவிடாமல் செய்யணும். அதுக்கான முயற்சிகளை நாங்களும் தான். புலம்பெயர் தேசத்திலிருந்து புருஷன்மாரை விட்டுட்டு அரசாங்கத்திட்ட காசு எடுக்கிற ஆன்டிமேர் அடித்து சொல்லுவார். எல்லாரும் இல்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டதில் இருக்குகள், வந்து வாழ்க்கை இழந்ததில் இருக்குகள், இன்றைக்கு அரசாங்கம் கொடுக்குற காசில் என்னோட பிள்ளைகளை கொண்டு வாழ்க்கையை கொண்டு போகிறதில் இருக்குதல், தன் சொந்த காலம் என்று நம்பிக்கை உழைக்கிறதில் இருக்குதல். இந்த அர்ச்சுனாக்கு கீழே மேலே கழுவி விடுறதுகள் இங்கே கொஞ்சம் இது இருக்குது. அதுகள் மட்டும்தான் பணம் அனுப்ப போது, வேறு யாரும் அனுப்ப போகிறேன். சரியா? சுவிஸில் நிற்கும் போது ஒரு சில பேர பேரை சொல்லி வன்னி மைந்தன் அது இதுன்னு சொல்லி, நான் வன்னி மைந்தன் அவங்களுக்கு எல்லாம் கேட்குறேன்டாப்பா, உங்களை கோதாம் இல்லை அடையப்பா. நீங்கள் லைவில் போயிட்டு ஊழூலண்டு கத்தினா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆக்ஷனும் இருக்கணும்டா. வந்தால் வெட்டுவன் கொத்துவான்னு சொன்னால் நீங்கள் வந்து அவனை வெட்டுறதானே கொத்துறதானே. அப்புறம் என்ன மயிருக்கிட அங்கே போயிட்டு கத்தி போட்டு திரும்ப அவன் வந்து இவ்வளோத்த கதைக்க விட்டு நீங்கள் உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது.
அவன் ஃப்ரான்ஸில் வந்து ஒரு இடத்தை நிற்கிற இடத்த சொல்கிறான், ஒரு இடத்துல வீடியோ போகிறான், அடுத்த 5 நிமிஷம் வேறு எங்கே 2 லைவ் போடுறான். ஒரு 50 பேர் இருக்காது ஒரு கூட்டத்துக்கு எங்கேயோ கொண்டு ஒரு ஒதுக்குப்புறமாக போட்டுருக்கான். பகல் நேரத்தில் அவனுக்கு தெரியும், ஃப்ரான்ஸ்லேருந்து நியூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, இங்கே இதுதான் சட்டம், வேலைக்கு போயிருப்பாடல, ஒருத்தன் பெறமாட்டான், இந்த டைமில் நடத்தணும், நீ 6 மணி 7 மணி போகிறது நடத்தியண்டா வேலை விட்டு வந்து காவலிகள் வந்துடும், அடிப்பாங்க, கொள்ளுவான்னு சொல்லி அவனுக்குலாம் தெரியும். அவன் இன்னாரன்னு பேரை சொல்லி கூப்பிடல, நீங்கள் போய் அதை கவனிக்கணும் மேடாப்பா. புற என்னத்துக்கு லைவ்ல நீங்கள் மாதிரி கத்த தேவையில்லை. இன்றைக்கு எங்கட இளைஞர் சமுதாயத்தை எவ்வளவு கேவலப்படுத்துறான். இந்த இளைஞர் சமுதாயம்ன்றது வந்து எவ்வளவு ஊண்டுகோலாக இருந்தேன்னு சொல்லி தெரியுமா ஈழ தேசத்தில்? யோசிச்சு பாருங்க. அவன் இன்றைக்கு அவங்கள குடுவடிச்சு திரியாண்டதான். அடே, வடக்கு கிழக்கு தேசத்தில் கடந்த கால ஆட்சியாளராக கட்டியமைக்கப்பட்ட இந்த போதைப் பொருள், கஞ்ச, ஊழல் எல்லா விஷயமும் அங்கே இருக்குத்தான். அதுக்காக எங்கட இளைஞர் சமுதாயம் எல்லாத்தையும் செய்யலை. அது சிங்களவர்கள் தலைதறி கட்டு அதுக்குள்ளே சில இனப்பரம்பலை செய்திருக்கிறார்கள். அதுக்கு அப்படியே நடந்து கொண்டு இருக்குது. அது ஒரு சிலதுகள் எங்கட வரலாறு தெரியாத அப்படி செய்யுதுகள். ஆனால் எங்களுக்கு இன்றைக்கும் ஒரு ஊண்டு தூணாக நிற்கிறது எங்கட இளைஞர் சமுதாயம் தான். படிப்பிலேயோ சரி, தொழிலே சரி, முன்னேற்றத்திலும் சரி, ஒரு முயற்சியிலேயோ சரி. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை மஹிந்த ராஜபக்ச காலப்பகுதியில் பாலா போன யாழ்ப்பாணத்தை இன்றைக்கு நிமித்தி இப்படியான ஒரு ஜனாதிபதி வந்துட்டாண்டோடனே அந்த யாழ்ப்பாணத்தை இன்றைக்கு பெருமை செய்கிறது இளைஞர் யுவதி தான். எத்தனை பிள்ளைகள் அங்கே இருக்குது, படிப்பில், வீரத்தில், விளையாட்டில். நீ ஒரு தமிழ் பிரதிநிதா அதை தாண்டா கொண்டே சேர்க்கணும் சர்வதேசத்துக்கு. எங்கட பிள்ளைகள் குடுவடிக்கிறத கொண்டே சேர்க்க வேணாம். இதில் கதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது நான் எடுத்து சொல்லியும் ஒரு பிரயோசனம் இல்லை. இந்த வீடியோ ஒரு 40 பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒருத்தன் தான் இதை என்ன உணர போகிற, இது சரியென்று சொல்ல போகிற. ஆனால் மக்களாகிய நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பார்க்காட்டியும் சரி, தயவு செய்து எதிர்வரும் எலெக்ஷனில் இவனுக்குன்ற ஒரு இடத்தை நீங்கள் கொடுக்க வேண்டாம். அப்போ நான் சொல்கிறேன், இவன் அப்போ இந்த யூரோப்புக்கு வரட்டுக்கு. தம்பி, உனக்கு இங்கே ஃப்ரான்ஸுக்குள்ளே இருக்க பொடிகளை பற்றி தெரியாது. எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. ஆனால் ஒன்று சேர்ந்தானுங்கள்னு சொன்னால் நிகமும் காணாமல் போகும். விளங்குதா? நீ இந்த சட்டத்தை தான் பயன்படுத்துகிறான்னு தெரியும் எனக்கு. என்னடா சொன்னால் உனக்கு எல்லாம் சொல்லி தந்திருப்பாங்க. ஏன்னா சவுதி அரேபியாவில் இருக்க ஒருத்தன் எனக்கு சொல்கிறான் என்னென்னு சொன்னால், ஒஃப்ராக்கு கேஸுக்கு போகணும், ஒஃப்ராவில் ஃபெயில் ஆகினா கோர்ட்ஸுக்கு போகணும், அங்கே எவிடன்ஸ் கொடுக்கணும், அப்போ தான் விசா கிடைக்கும்னு சொல்லி அங்கே இருந்து சொல்கிறான் அவன். ஃப்ரான்ஸுக்கு நாங்கள் வரைக்கலையே 2024 நான் ஃப்ரான்ஸுக்கு வந்தேன். அவனுகள் என்னென்னு சொன்னால், யுத்தத்துலேருந்து ஓடி வந்தான், யுத்தத்தில் ஓடி வந்தான். 2024 நான் வரைக்கும் எனக்கே தெரியாது ஃப்ரான்ஸில் இப்படி தான் சட்டம்னு சொல்லி. ஆனால் சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்க வந்து எனக்கு வீடியோ போட்டுக்கான் சட்டம் இல்லான்னு சொல்லி. அப்போ எங்கடாக்கள் எவ்வளோத்துக்கு வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்களுக்கே எவ்வளோ வேலை செய்யல, இந்த பஞ்சத்தில் அடிபட்ட பிரதேசத்துக்கு வேலை செய்ய மாட்டாங்களா? அப்போ புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவன் கக்குசு கழிவு அனுப்புகிற காசில் எலெக்ஷன் செய்யலாம், தான் வெல்லலாம், தன் சொகுசு வாழ்க்கையை வாழலாம். ஆனால் 4 லைவ்லையும் 4 சோஷியல் மீடியாலையும் புலம்பெயர் தேசத்தில் இருக்க கக்குசு கழுவுறோம். அதேமாரி தான் பாராளுமன்றத்துக்கு போகிறதுக்கு தமிழ் மக்கள் ஆதரவு வேணும், பெண்கள் ஆதரவு வேணும், எல்லாம் வேணும். ஆனால் பெண்கள் கேவலமானவர்கள், தமிழ் மக்களும் கேவலமானவர்கள். தனக்கு எலெக்ஷன் வேலை பார்க்குறதுக்கு இளைஞர் சமுதாயம் வேணும், தன்னோட இளைஞர்கள் நிற்கணும், நான் இளைஞரை முன்னேற்ற போகிறேன், வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறவன் இன்றைய வரைக்கும் ஒரு மானா பூனாவின் பிடுங்க இல்லை. ஆனால் இளைஞர் சமுதாயம் குடுபடிச்சு தெரியுது. தமிழ் மக்களாகிய நீங்கள் இதை உணர்வோம். இதோட நிப்பாட்ட மாட்டேன். நீ வீடியோ வந்து கொண்டு இருக்கும். இந்த அடுத்த வருஷம் எலெக்ஷன், இந்த 4-5 வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வார எலெக்ஷனில் வாய்ப்பே கொடுக்கக்கூடாது, விடவும் கூடாது. ஏன்னு சொன்னால் தமிழர் பிரதிநிதிக்குன்னு சொல்லி ஒரு அடையாளம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கும். ஐஸ்லாந்துக்கு ஜனாதிபதி ஆகுறேன்னு சொன்னால் இவனை ஆக்கலாம், இவன் அதுக்குரிய ஆள் தான். இவன் தான் குடுவடிச்ச மாதிரி தெரிகிறான். டே மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுறான். குடுவடிச்சவனை எப்படி மன்னிப்பு கேட்பானா அதே மாதிரி தான் கேட்குறாங்க. அதே போல் தான் இந்த செவ்வந்தியில பிரச்சனை. செவ்வந்தின்றது சமுதாயமே உண்மைக்குமே இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை அரசு இளைஞர்களுக்கான தேசிய கொள்கையை புதிதாக மோடிஃபிகேஷன் அல்லது நடைமுறைப்படுத்தி இருக்குது. அதுக்காக உங்கள்கிட்ட இருந்து கூட தகவல்கள் கேட்கிறார்கள். அது தொடர்பாக நான் இன்னொரு செய்தியில் பேசுகிறேன். இலங்கை மட்டுமில்லை, எல்லா நாடுகளும் இன்றைக்கு வரலாறு மறைக்கப்பட்டு கலாச்சாரங்கள் ஒதுக்கப்பட்டு இளைஞர் சமுதாயம் வேறொரு தேசத்தை நோக்கி பயணிக்கல. அவங்களுக்கு என்ன ஒரு வழிமுறைகளை நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்தி கொடுக்குது. ஸோ அந்த வகையில் இலங்கை வந்து அதுக்கு அப்பாற்பட்டதில்லை. எங்களோட சமுதாயம் இன்றைக்கு பெருமையாக இருக்குது. சில விஷயங்களை நீங்கள் எடுத்து போகிறீங்க. அதே விட செவ்வந்தி என்றது வந்து ஒரு கொலை குற்றவாளி உதவியாளர். மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போதைப்பொருள் தொடர்பாக ஆயுள் தண்டனை, மரண தண்டனை எல்லாம் இருக்குது. இப்போ கிட்டத்தில் கூட சிங்கப்பூரில் தெரியும் உங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. அப்போ அவ்வாறான ஒரு கைதிகளை இலங்கை அரசு முன்னின்று வந்து அரெஸ்ட் பண்ணும்போது நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு செய்யணும். ஏன்னா நாளைய சமுதாயத்தில் நீங்கள் ஒரு சட்டத்தரணியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு நீதிபதியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு உயர் போலீஸ் அதிகாரியாக இருக்கலாம், அல்லது ஒரு இராணுவ புலனாய்வில் இருக்கலாம், அல்லது ஒரு இராணுவமாக இருக்கலாம், அல்லது ஒரு வைத்தியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஊசி போடுறாளாக இருக்கலாம். இப்படி நிறைய இடத்துக்கு நீங்கள் வரக்கூடும். நாளைக்கு உங்களோட வாழ்க்கை எப்படி மாறுமென்னு தெரியாது. ஆனால்
இன்றைய நிலையில் சோசியல் மீடியான்றது ஒரு கண் துடைப்பு. 4 பேர் வந்து கதைச்சிட்டு போகிறது, இப்படி என்ன மாதிரி வந்து கத்திட்டு போகிறது. ஆனால் நாளைக்கு உங்களோட வாழ்க்கைன்றது தான் நிரந்தரமானது உங்களுக்கு. அப்போ அந்த சமுதாயத்துக்குள்ளே வார நீங்கள் இப்போ இவ்வளோ கதைச்சி இந்த பஞ்ச பிரதேசிய மாதிரி ஒழுக்க தவிர்த்து வராமல் ஒரு நல்ல பிள்ளைகளாம் நாளைய சமுதாயத்துக்கு வரணும். செவ்வந்தின்றது வந்து ஒரு பாரதூரமான ஒரு குற்றச்செயல் ஈடுபட்டவர். இன்றைக்கு நீங்கள் அதை மீம்ஸ் ஆக்கி அதை ஒரு பேசுபொருள் இல்லாத விஷயமாக ஆக்கி அது ஒரு சினிமா பாணிக்குள்ள நீங்கள் கொண்டறைகளில் இவ்வாறான குற்றங்கள் செய்கிறவங்களை எதிர்காலத்தில் இளைஞரசால் தண்டிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும். அதேபோல் செவ்வந்தியை கைது செய்து கொண்டு அந்த போலீஸ் உத்தியோகத்தில் வந்து நீங்கள் எல்லோரும் பெருமையாக பேசுகிறீங்க. சிங்கம் 5 அது இது ரியல்னு சொல்லி உண்மைக்குமே போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு நன்றி சொல்லணும். என்னென்னு சொன்னால் இந்த ஆட்சியில் வந்து அரசியல் தலையீடு இல்லாமல் அவர்கள் அந்த போலீஸ் கடமைகளை செய்யும்போது சில விஷயங்கள் சரியாக நடக்குது. ஆனால் வடக்கு கிழக்கில் இன்னும் அநீதிகள் நடக்குது. ஆனால் அதுக்கு கால நேரம் இருக்குது தட்டி கேட்குறதுக்கு. என்னென்னு சொன்னால் பெரிய கல்லுகளை வந்து குறி வச்சு தாக்கி கொண்டிருக்கும் போது சின்ன கல்லுகள் கொஞ்சம் அங்கங்கே அல்லல் பட்டு உருளத்தான் பார்க்கும். ஆனால் இருந்தும் அகற்றப்படும் என்ற நம்பிக்கை இருக்குது. சட்டமூலங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டு கொண்டிருக்குது. அதேவேளை இந்த போலீஸ் வந்து இப்போ மட்டும் இல்லை, கடந்த கால ஆட்சியில் கூட அரசியல் தலையீடு இல்லைன்னா உண்மைக்குமே சரியாக தான் எல்லாத்தையும் செய்திருப்பாங்க. அதால் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் யோசித்து நடந்தீங்கன்னா சரி. சமூகத்தில் நடக்கிற குற்றங்கள் வந்து இளைஞர்கள் கையில் தான் இருக்குது தட்டி கேட்குறதுக்குன்னு சொல்லி. என்ன சொன்னால் நீங்கள் தான் பலம் நிறைந்தவர்கள், மூலசாலிகள் கூட. ஸோ அதால் சில விஷயங்கள் நகைச்சுவையாக செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யத்தான் வேணும். ஆனால் அது எல்லாத்தையும் வந்து ஒரு நேர்கோட்டில் போகிற விஷயத்தை வந்து நீங்கள் திசை திருப்பி விட்டீங்கன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் தான் பாதகமாக அமையும். ஸோ அதை மட்டும் கருத்தில் கொள்ளுங்கள். வேறொன்றும் இல்லை. இன்றைக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் வித்தியாசமான வார்த்தைகள் வச்சுருந்தால் அதுக்காக மனம் மறந்துகிறேன். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோ நம்ம சந்திப்போம்.